எங்கே வந்திருக்கோன்னா கன்னியாகுமரி வந்திருக்கோம். இது கன்னியாகுமரியில் இருக்க ஃபேமஸான காந்தி மண்டபம். மகாத்மா காந்தியோட நினைவாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே போய் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பகவதி அம்மன் கோயிலோட பேக் சைடு. அப்புறம் பீச்சுக்கு போனோம். அங்கேருந்து பார்க்க செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து புதுசாக கட்டின கண்ணாடி பாலம் பார்த்தோம். அங்கே போகலை நாங்கள். நெக்ஸ்ட் டைம் அங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் கன்னியாகுமரியோட மெயின் ஸ்பாட்டான திரிவேணி சங்கமம். அது இந்த பேர் வந்துன்னா இங்கே தான் 3 கடலும் சேரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும். அப்புறம் ஹார்ஸ் ரைடு இருக்குது அங்கே. அப்புறம் வந்து பொருட்களெல்லாம் நம்ம விதவிதமாக இருக்குது. எல்லாமே பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ண மாதிரி அது ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு சரி ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கேருந்து டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்ப நடந்துட்டோம். இது வந்து வீட்டில் நம்ம அழகுக்கு ஹேங் பண்ணி போடுற மாதிரி சங்கிலியை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சங்கில் பேர் எழுதி தருவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நம்ம எடுத்து கொடுக்குற சங்கை பொறுத்து அதோட ரேட் இருக்கும். ஆனால் அவங்க ஒர்க்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக இருந்தது. நாங்களும் எங்கள் பிள்ளைங்களோட பேரெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வழிநடுவை எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக வந்துகிட்டே இருந்தோம். காந்தி மண்டபத்திலேருந்து சன்செட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு எலக்ட்ரிக் பஸ் ஃபெசிலிட்டியும் இப்போ கன்னியாகுமரியில் இருக்குது. அதில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நாங்கள் சன்செட் பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சுது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.